அனைவருக்கும் கைஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஓஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2024 கால் ஃபார் தான். இது போலீஸ் துறையிலையும் ஆர்மி துறையிலையும் பேராமிலிட்ரி சைடில் போகக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த வீடியோ தெளிவாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும். இந்த டைமில் ஃபயர்மேனுக்கும் ட்ரேட்மேன் கேட்டகிரி, எம்டிஎஸ் கேட்டகிரி இந்த 3 பிரிவினருக்கும் தற்போது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 723 வேக்கன்சி. சரிங்களா? இது வந்து காம்படிஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இல்லை, பிசிக்கல் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிசிக்கல் நல்லா நோட் பண்ணிங்க. ரெண்டாவது தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரூப் சிக்கான கேட்டகிரி இது. சரிங்களா? குரூப் சி நல்ல பேசிக் சேலரி இருக்கும், ப்ளஸ் வந்து அலவன்ஸ் இருக்கும், ரெண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் A to Z கவர்மெண்ட் சைடில் என்னென்ன ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஒதுக்கணுமோ எல்லாமே இது வந்து ஆர்மி சைட்லேருந்து உங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. இது வந்து முழுக்க ஆர்மிக்கு சேர்ந்த ஒரு பிரிவினை. இதில் எல்லா ட்ரேடுக்கு சரிங்களா? ட்ரேடு கேட்டிங்கன்னா இந்த ஃபயர்மேன்லேருந்து பெயிண்டரு, எம்டிஎஸ், ட்ரேட்மேனு இது எல்லா கேட்டகிரிக்கும் தற்போதையில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க முக்கியமாக நம்ம 21 நாளுக்குள்ளே, சரியா, குறைஞ்சபட்சம் 21 நாளுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் எங்ககிட்ட சப்மிட் பண்ணிடணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் மூலியமாவோ ஆஃப்லைன் மூலியமாவோ அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணணுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடணுன்றதை தெளிவாக நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நவம்பர் 20 சரிங்களா? நவம்பர் 20 நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். நீங்கள் 21 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருணுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே போல் தான் இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம். இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 700 மேலே கூட தாராளமாக ஆகும். அப்ராக்சிமெண்ட்டு தான் இது. சரிங்களா? ஆனால் வேக்கன்சி வரப்போகிறது வந்து உண்மை குரூப் சி கேட்டகிரிக்கு வரப்போகுது. ஆனால் இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துறேன். கண்டிப்பாக லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். சரியா? ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எந்தெந்த ட்ரேடு கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணுன்றது நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக புரிஞ்சுங்க. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அந்த சிவில் மோட்டாரு, டெலிகம்யூனிகேட்டரு, ஃபயர்மேன் கேட்டகிரி, பெயிண்டரு, எம்டிஎஸ், ட்ரேட்மேன் இந்த ஃபயர்மேனுக்கு மட்டும் 247 வேக்கன்சி பல்காக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கு 11 வேக்கன்சியும், ட்ரேட்மேனுக்கு 389 வேக்கன்சி. சரிங்களா? எல்லாருமே வந்து இது ரெண்டுத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. படித்த படிப்பும் அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. இருக்கிற திறமைக்கும் அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. எந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அந்த வேக்கன்சி தான் நம்ம பசங்க வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. சப்போஸ் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலி ஆப்ரேட்டருக்கு வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இந்த 14 வேக்கன்சி வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து 4 இடத்துக்கு சொல்லணும். சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ஒரு தகவலை வந்து பரிமாறுறது தான் ஒரு டெலிகம்யூனிகேஷன். அது வந்து ட்ரேடு ரொம்ப கம்மி. மற்றபடி உங்களோட எக்ஸாம் கொஷின் மெத்தடு எல்லாமே பேசிக் ஒன்று தான். இந்த எம்டிஎஸ்ஸு, ட்ரேட்மேனு, ஃபயர்மேனு இது எல்லாமே வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது. தாராளமாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். நான் வேணான்னு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் அனுபவம் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இந்த வேலையை வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு எடுத்து முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் ஒரு நம்ம ஏஓசி ரெஜிமெண்ட்டில் நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் அடையணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த வேலைக்கு நான் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நம்ம தமிழ்நாடு சார்பாக எவ்வளோ வேக்கன்சி கேட்குறாங்க. ஃபயர்மேனுக்கு 47 வேக்கன்சியும், எம்டிஎஸ்க்கு 1 வேக்கன்சியும், ப்ளஸ் வந்து ட்ரேட்மேனுக்கு 40 வேக்கன்சி. சவுத் ஜோன் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட வேக்கன்சி நம்மளுக்காக கொட்டி கிடக்கு. அதனால் மறக்காமல் ஆர்மிக்கு போகிறவங்க, போலீஸ் போகிறவங்க, தமிழ்நாடு போலீஸ் போகிறவங்க, சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி பல துறைகளில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த துறையும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க.
ஏன்னா ஃபிசிக்கலும் சேம் தான், எஜுகேஷனும் சேம் தான், உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சேம் தான். சரிங்களா? கரெக்டாக பயன்படுத்திட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைங்க. நம்ம சவுத் ஜோனுக்கு நல்ல வேக்கன்சி, ப்ளஸ் வந்து எஜுகேஷன் ரொம்ப கம்மி. சரிங்களா? இவங்க குறைஞ்சபட்சம் எம்டிஎஸ்க்கு 10வது படிச்சுக்கணும். சிவில் மோட்டாருக்கு 10th ப்ளஸ் டிரைவர்னாவே நல்லா தெரிஞ்சுங்க, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த சிவில் மோட்டார் டிரைவர்னாவே கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைட் மோட்டார் நீங்கள் வச்சுருந்தா நாட் எலிஜிபிள், பேட்ச் இருந்தாலும் நாட் எலிஜிபிள். சரியா? ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஃபயர்மேன் கேட்டகரிக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தா போதுமானது. ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம்தான். சரியா? அதிலே உங்களை பாதி வடி கட்டுருவாங்க. அதனால் ஃபயர்மேன் கேட்டகரிக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் நெருப்பு மாதிரி இருக்கணும். டெட்டு ஆர்மியில் உள்ளே போகிறவங்க நல்லா நோட் பண்ணிங்க. ஜிடியில் எக்ஸலண்ட் அடிக்கிறவங்களும், டிஏ ஆர்மியில் எக்ஸலண்ட் அடிக்கிறவங்களும், ரயில்வேல ஃபிசிக்கல் முடிக்கிறவங்களும், இவங்க எல்லாமே வந்து வேறு கேட்டகிரி. தமிழ்நாடு போலீஸ் ரன்னிங் வேறு, ஆர்மி ரன்னிங் வேறு. அதனால் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு தான், ஏஓசி ரெஜிமெண்ட்டு உங்களுக்கு தான். சேலரி பேக்கேஜ் எல்லாம் வேறு லெவல், சொல்லணும்னு இல்லை, சேம் ஆர்மி பேசிக் தான். பே லெவலெல்லாம் வேறு லெவலில் கொடுப்பாங்க. லெவல் 5 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபயர்மேன்லேருந்து ஸ்டார்டிங்கே வந்து 19,900 ரூபா. ஒரு பேசிக் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் டியூட்டின்னு உள்ளே வந்தாவே 19,900 ரூபா. வேறு எந்த ஜாப்லுங்க கொடுப்பா? யூனிஃபார்ம் டியூட்டி, சேலரி, அலவன்ஸு, ப்ளஸ் வந்து ரெண்ட்டு, ப்ளஸ் வந்து குவார்ட்டர்ஸு, இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டி, கேன்டீன் கார்டு எல்லாமே A to Z. சரிங்களா? 10th இந்த எம்டிஎஸ் கேட்டகரியில் சிவிலியன் போஸ்ட்டு, எம்டிஎஸ்னாவே கிளர்க்குங்க, தாராளமாக அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள். சரிங்களா? ட்ரேட்மேன் கேட்டகரினா சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டு லைஃப்பில் ஒரு ஆள் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்கும் ஒரு லைஃப் செட்டில் ஆகணும். நம்மளோட சப்ஸ்கிரைபுக்கு எல்லாருக்கும் ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள். சரி, ஓகே நம்மளே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏஓசி ரெஜிமெண்ட்டு கூடிய விரைவில் வந்தாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நம்ம இப்போ நேரில் பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஜிஸ் இதுதான் ஏஓசி ரெஜிமெண்ட்டு டேரக்ட் அப்ளிகேஷன் வெப்சைடு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா அதுக்கு ஒரு லாகின் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுவேன். நம்ம வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதுதான் அந்த லாகின் ஐடி. புதுசாக நியூ அப்ளிகேஷன் போடுறவங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்கை டச் பண்ணிங்கன்னா அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக கொடுத்து அப்ளிகேஷன் போடுங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி வரும். இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான், கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. ஓகேவா? ஒரு ஆர்மியில் ட்ரை போகிறவங்க, போலீஸ் போகிறவங்க கண்டிப்பாக உங்களோட சர்வீஸை இதிலே லைஃப் டைம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து ஒரு அணு ஆயுதங்களை வந்து ஒரு குடோனை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிற மாதிரி. சரிங்களா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் 2024க்குள் பல துறையில் பல அப்ளிகேஷன் வரக்கூடிய இருக்கிறது. 2025 நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். எல்லா துறைக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. நானும் அப்பப்போ இன்டிமேட் கொடுத்துட்டே இருக்கேன், என்னென்ன கால்ஃபர் பண்ணுறாங்கன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஆர்மி ஆர்கனைஸ் குரூப்ஸ். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் முதல் போடுங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு நான் இந்த வீடியோவை கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். தற்காலிகத்துக்கு இப்போ பிசிக்கலுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிசிக்கல் அப்ளிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் ஃபாலோ பண்ணுறேன், வீடியோவும் போடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பிசிக்கல் ரெடி ஆகிடுங்க. டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் கம்பல்சரி நீங்கள் ஓடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் நீங்கள் கம்பல்சரி ஓடணும். 5 கிலோமீட்டர் 23 நிமிஷத்தில் கடக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் செஸ்டெல்லாம் எந்த லெவலுக்கு இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் 5 இன்ச்சு விரிகிற மாதிரி இருக்கும்.
ஹைட் வந்து 170. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ், சரிங்களா? எஸ்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹைட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான், எஸ்சிக்கு கிடையாது, ஓபிசிக்கு கிடையாது. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே 170 கம்பல்சரி இருக்கணும். இந்த முறை ட்ரேடு எம்டிஎஸ் கேட்குறதுனால கண்டிப்பாக ஃபிசிக்கல் மட்டும் வேரியேஷன் ஆகும். ஃபிசிக்கல்னால் ரன்னிங் மட்டும் மெத்தட் சேஞ்ச் ஆகும் தவிர மற்றபடி ஃபயர்மேன் கேட்டகரிக்கு நெருப்பு மாதிரிக்கணும்னு சொல்லிட்டேன். ஃபயர்மேன் கேட்டகரி எல்லாம் ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு சவுத் ஜோனுக்கு வேக்கன்சி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த போல் நம்மளோட முயற்சி எஃபெக்ட் எல்லாம் போட்டாகணும். மறக்காமல் உங்கள் எஃபெக்டை நீங்கள் போடுங்க. நம்மளுக்கான தகவல் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்பப்போ நம்மளோட சேனலில் வர வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நாட்களில் வந்து கடக்காமல் அப்ளிகேஷன் போடுறதுக்கு மூவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தகவலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். மறக்காமல் புதுசாக இருக்கிற நபர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்மளுடைய இருக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நம்பா, தேங்க்யூ.